ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க ட்ரை பண்ணுவோம். டின்னர் எப்போவுமே லைட் அண்ட் ஃபில்லிங்காக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுவுமே டின்னர் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் இருக்க மாதிரி பேலன்ஸ்டான டின்னர் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ 7 டேஸ்க்கு 7 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டின்னர் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. டின்னரில் எப்போவுமே ப்ரோட்டீன் இருக்க மாதிரி சாப்பிடுங்க. அப்போ தான் ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. மிக்சட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே 1 கப் நடக்கடலை, 1 பெரிய வெங்காயம், 1 கப் பீன்ஸ், கேரட், கேப்சிகம், அது கூடவே பாயில் பண்ண க்ரீன் பீஸ் அண்ட் ஸ்வீட் கார்ன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி விட்டு வடிச்சு வச்சிருக்க அவளையும் சேர்த்து நல்லா கிளறி கூடவே ஸ்டீம் பண்ண பன்னீரும் சேர்த்து இறக்குனீங்க. ஹை புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் மாப்பிளை சம்பா அவல் ரெடிங்க. கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பம்கினையும் சேர்த்து அதுக்கு தேவையான சால்ட் போட்டு 1 கப் தண்ணியும் ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது கிட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பேலன்ஸ்டா டின்னர் எடுத்துக்கிறனால ஃபில்லிங்காகவும் இருக்கும். டின்னர் எப்பவுமே கொஞ்சம் லைட் அண்ட் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அப்பதான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இந்த ஹை ஃபைபர் காம்போவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஹை ப்ரோட்டீன் தோசை செய்யறதுக்கு 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கருப்பு கொண்டக்கடலை, 1 கப் வெள்ளை கொண்டக்கடலை, 1 கப் பச்சை பயிறு, 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் காராமணி சுண்டல், 1 கப் கொள்ளு பருப்பு, 1 கப் கருப்புளுந்த பருப்பு, கூடவே 1 கப் மாப்பிளை சம்பா அரிசி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு 8லேருந்து 9 மணி நேரம் சோக் பண்ணி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து 2 வரமிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி 2 துண்டு, 5 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கருவேப்பிலையும் கூடவே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை கலக்கிட்டு தோசைக்கல் காஞ்சதும் சுட்டு நெய் விட்டு எடுத்தீங்கன்னா தோசை ரெடிங்க. அதுக்கு காம்பினேஷனாக ஒரு ஹை ஃபைபரான அவியல் தாங்க. மிக்சர் ஜாரில் 10 பல் தேங்காய், 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எல்லா காய்கறியும் சேர்த்து தேவையான உப்பு போட்டு மஞ்சத்தூள் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு 1 கப் தயிர் சேர்த்து தாளிச்சு கொட்டினீங்கன்னா அவியல் ரெடிங்க. கூடவே 0 ஆயில் சுரக்காய் சூப் செய்யறதுக்கு 1 கப் கட் பண்ண சுரக்காய், 1 பெரிய வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு, 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிருங்க. வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்திங்கன்னா சுரக்காய் சூப் ரெடிங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான டின்னர் தாங்க இது. இந்த காம்போவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டி அண்ட் ஃபில்லிங்காக இருக்கும். எப்பவுமே செய்கிற கோதுமை ரவை கிச்சடியில் கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் நடக்கடலை பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 2, இஞ்சி 2 துண்டு, 1 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடவே 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட் ஆட் பண்ணி நல்லா கிளறி அதோட 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல காயில வெந்து வந்தோடனே வேக வச்சிருந்த கொள்ளு பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொள்ளு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு 1/2 கப் ரவைக்கு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்தி நல்லா கிளறி கொதி வந்தோடனே லோ ஃப்ளேம்ல ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு இறக்குனீங்கன்னா கொள்ளு கோதுமை கிச்சடி ரெடிங்க. அதுக்கு காம்பினேஷனா ஒரு ஹை ப்ரோட்டீன் சட்னி செய்யறதுக்கு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்தி 2 ஸ்பூன் கருப்புலேருந்து 2 ஸ்பூன் தோரம்பருப்பு, 1 ஸ்பூன் கொள்ளு, 2 ஸ்பூன் வெள்ளையில, 1 கப் நடக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு கூடவே 2 வரமிளகாய், 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே 1 கப் பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றுபட கிளறி விட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து அரைச்சி தாளிச்சு விட்டு எடுத்தீங்கன்னா சட்னி ரெடி. இந்த மாதிரி பேலன்ஸ்டான டின்னர் எடுத்துட்டு வரும்போது ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. டின்னர் டைமிங்கை 7 to 8 சேஞ்ச் பண்ணி பாருங்க. உங்க பாடியில நிறையவே சேஞ்சஸ் தெரியுங்க. ஈஸியாக டைஜஷன் ஆகும், வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இந்த ஹை ப்ரோட்டீன் டின்னர் காம்போ சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஸ்பூன் கருப்புளுந்த கஞ்சி மிக்ஸ் ஆட் பண்ணிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கடாயில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிச்சு வரும்போது கலக்கி வச்சிருந்த மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா கட்டி படாம கிளறி விட்டுலாம். ஸ்வீட்காக 10 டேட் சீட் எடுத்து ஹாட் வாட்டர்ல 10 நிமிஷம் சோக் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இந்த உளுந்த கஞ்சி மிக்ஸ்ல ஆட் பண்ணி சுக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தேங்காய் பூ திருவி போட்டு க்ரஷ் பண்ண நட்ஸி போட்டு இறக்குனீங்கன்னா கருப்புளுந்த கஞ்சி மிக்ஸ் ரெடிங்க. சாலட் டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். 1 கப் வேக வச்ச வேர்க்கடலை, 1 கப் வேக வச்ச கார்ன், 1 கப் ஸ்டீம் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ, 1 கப் கேரட், 1 கப்
குக்கும்பர், 1 கப் ஆனியன், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா பீனட் சாலட் ரெடிங்க. நிழல்ல காய வச்சு அரைச்ச கரி லீஃப் பவுடர் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா சால்ட், 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணி நல்லா 15 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணி வச்சிருங்க. தவா சூடானோன்னா 2 சைடுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா கரி லீவ்ஸ் பன்னீர் ரோஸ்ட் ரெடிங்க. 3 வேளையிலுமே டின்னர் தான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோங்கிறது தான் அதை விட முக்கியமானது. ஹெல்தி அண்ட் லைட்டாகவும் இருக்கணும், பட் ஃபில்லிங்காகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காம்போவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப் ராகி மாவு, 3/4 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு 1/2 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். பட்டர் ஷீட்டில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா வாழை இலையில கூட பண்ணிக்கலாம். கல் சூடானதுக்கப்புறம் நெய் போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா ராகி சப்பாத்தி ரெடிங்க. அதுக்கு காம்பினேஷனாக 0 ஆயில் மஷ்ரூம் குருமா. மஷ்ரூமை 9 to 11 மார்னிங் சன்லைட்டில் 15 மினிட்ஸ் வச்சுட்டு சமைச்சிங்கன்னா விட்டமின் டி அதிகமாகவே கிடைக்கும். மிக்சர் ஜாரில் 1 கப் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, 4 மிளகாய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட அரைச்சி வச்சிருக்கதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கட் பண்ண மஷ்ரூமையும் ஆட் பண்ணி அதோட அந்த கப்ல 1 கப் வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா 0 ஆயில் மஷ்ரூம் குருமா ரெடிங்க. சாலட் செய்யறதுக்கு 1 கப் குக்கும்பர், 1 கப் கேரட், 1 கப் ஆனியன், 1 கப் ஓவர் நைட் சோக் பண்ண சியா சீட்ஸையும் ஆட் பண்ணி கூடவே 1 கப் தயிரையும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சாலட் ரெடி. டின்னர் எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ கொஞ்சம் மாற்றி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்க. காயே சாப்பிடாத உங்கள் குழந்தைய ஈஸியாக சாப்பிட வைக்க இந்த காம்போவை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடவே 1 கப் பம்கின், 1 கப் கேரட், 1 கப் கேபேஜ், 1 கப் கேப்சிகம், ஸ்டீம் பண்ண பட்டாணி 1 கப், 1 கப் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி காய் நல்லா வெந்து வந்தோன்னே சோள மாவுல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சோள மாவு மெஷர்மெண்ட் வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். கல்லு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நெய் விட்டு குழியில மாவு ஊற்றி சுட்டு எடுத்தீங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் சோள கோழி பணியாரம் ரெடிங்க. அதுக்கு காம்பினேஷனா 0 ஆயில் சொரக்காய் சட்னி செய்யறதுக்கு கடாயில 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 2 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே 1 கப் தக்காளியும் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காய் 1 கப் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமா புளியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு 5 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க. நல்லா காயெல்லாம் குக் ஆனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்தீங்கன்னா 0 ஆயில் சொரக்காய் சட்னி ரெடிங்க. புரோட்டீனுக்காக 1 கப் பாயில் பண்ண பச்சை பயிறு, 1 கப் கேரட், 1 கப் கேபேஜ், 1 கப் கேப்சிகம், 1 கப் டொமேட்டோ, 1 கப் குக்கும்பர், 1 கப் ஆனியன் சேர்த்து அது கூடவே 1 கப் ஸ்டீம் பண்ண பன்னீரும் ஆட் பண்ணி கொஞ்சமா பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு லைம் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு கொத்தமல்லி தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஹை புரோட்டீன் சாலட் ரெடிங்க. நீங்கள் உங்கள் டின்னரில் ஆயில் அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி பேலன்ஸ்டான டின்னர் காம்போவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹெல்த்தில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுங்க. அதுக்கு 2 கப் சோளம், 3/4 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணி ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணி வந்ததும் மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு கல் காஞ்சோன்னு சுட்டு எடுத்தீங்கன்னா சோளா அப்போ ரெடிங்க. அதுக்கு காம்பினேஷனாக ஹை ப்ரோட்டீன் குருமா செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கி 1 பெரிய வெங்காயம் அதோட 1 கப் தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சு வச்சிருக்கதையும் ஆட் பண்ணி மசாலா நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே வேக வச்சிருந்த காராமணி சுண்டலையும் அது கூடவே சேர்த்து அந்த கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்து 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தோன்னே மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா காராமணி குருமா ரெடிங்க. அதோட ஃபைபருக்காக வாழைத்தண்டு வச்சு ஒரு ஹெல்தியான சாலட். பவுலில் 1 கப் ஸ்டீம் பண்ண வாழைத்தண்டு, 1 கப் குக்கும்பர், 1 கப் கேரட், 1/2 கப் ஆனியன், 1/2 கப் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சாலட் ரெடி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஹெல்த்தியாக ஈஸியாக செய்கிற மாதிரி 7 டேஸ்க்கு 7 குவிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதோட ஃபுல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.